அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 20 காயின் மட்டும் வச்சுருக்கேன். இதில் 20 காயின்ஸ் அவ்வளோதான். இப்போ லேட்டஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணேன். எல்லாம் கலந்து இருக்கும். வாங்க பார்ப்போம். இது ஒரு கிரேக்க நாட்டு நாணயம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ், நவீன அறிவியலின் தந்தை, போட்ரி டெமோக்ரட்டிஸ். 10 ட்ராச்மா 1982 உள்ளது. ஒரு ரேர் காயின். கிரேக்க நாட்டில் உள்ள காயின் 140 ரூபா இதனோட ரேட்டு. கொலம்பியா, சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கா. இவர் பேர் சைமன் பொலிவர். 1 பெசோ 1979 உள்ளது. 1979 உள்ள ஒரு பழைய காயின். ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இது 6 o'clock எரர் நினச்சிடாதீங்க. அந்த நாட்டு நாணயம் இப்படி தான் அடிப்பாங்க. ஒரு 1 பெசோன்னு பார்த்தோம்னா அடுத்த பக்கம் பார்க்கணும்னா இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி பார்க்கணும். 1 பெசோ 100 rupees. ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் காயின். 2001 உள்ள ஹைட்ராபாத் மின்ட். இது என்னோடய ரேட்டு 300 ரூபா விட்டுருக்க வலைத்தளத்தில். நம்ம 100 ரூபான்னு கொடுக்கோம். எக்ஸ்ட்ரா மெட்டல் ஹைட்ராபாத் மின்ட்டு 2001 உள்ளது. இது அர்மேனியா. இந்த காயின் இந்த கண்ட்ரிஸ் காயின் கிடைக்கிறது கஷ்டம். 20 ட்ராம் 20 ட்ராம் இதுக்கு பேர். 2003 உள்ளது. இந்த பக்கம் இரட்டை தலைகள் கொண்ட ஒரு, நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரி சண்டை மாறுத பறவை. இது மாதிரி நமக்கு ஏன்சியன்ட் காயின் இருக்குது. மன்னர் காலத்து நாணயத்தில் நமக்கு இந்த பறவை போட்ட நாணயங்கள் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இது வெளிநாட்டு நாணயம் 2003 உள்ளது. இதனோட ரேட்டு 120 ரூபா. அதில் ஒரு 3 நாணயம் இருக்குது. அவர்கிட்ட இருந்ததே 3 தான். அந்த 3ஐயும் கொடுங்க அப்படின்னு வாங்கினேன். 2 விற்றாலும் 1 நம்ம கலெக்ஷனில் இருக்கட்டும் அப்படின்னு. டை எரர். இந்த பக்கம் உள்ள இந்த தேசிய முத்திரை சிங்கம், இது இந்த பக்கம் நமக்கு அந்த வரியாக தெரியும். இதில் தெரியுதா? இந்த பக்கம் அது பள்ளமாக தெரியும். 2018 உள்ள கொல்கட்டா மின்ட் காயின். இந்த பக்கம் ரிம்மெலாம் இருக்கும், இந்த பக்கம் ரிம் இருக்காதுங்கிட்டு. இது ஒரு எரர் நாணயம். ரேட்டு 100 ரூபா தான். எனக்காக கிடைச்ச நாணயம் ஃபுல்லாக எரர் காயின். 100 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டேன். யாரிடம் இருந்தாலும் வாங்கினா கொஞ்சம் விலை கூட இருக்கும். வாங்கப்பட்ட நாணயம் இந்த இருக்குது பாருங்கள். இந்தியன் 5 rupees, நூற்றாண்டு விழாவின் நினைவு, மைசூர் யூனிவர்சிட்டி, மைசூர் ராஜா. இவர் ஹைட்ராபாத் மின்ட்டு. இவர் சட்டையில் கீழே பெரிய புடைப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கும். இந்த ஹைதராபாத் மின்ட்டுக்கு மேலே சட்டைக்கு கீழே எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கா? அது போக மன்னருடைய முகத்துக்கு நேர பெரிய டிவைடட் இருக்கும், பிரிவு இருக்கும். சட்டை பொத்தானுக்கு மேலே ஒரு கோடு இப்படி போதும். முகம் இந்த கண்ணெல்லாம் மறைச்சி ஒரு கோடு போது. இந்த பில்டிங்கில், யூனிவர்சிட்டி பில்டிங்கில் இந்த பக்கம் ஒரு கிராக்கு, இந்த பக்கம் ஒரு கிராக்கு. இது மாதிரி நிறைய மேலேருந்து கீழே வர இப்படியே ஒரு கிராக் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா மெட்டல் குமிஞ்சு கிடக்கும் சட்டை கீழே. இந்த செஞ்சுரி அப்படிங்கிற அந்த சிக்கும் ஈக்கும் இடையில மேலே திண்டு மாதிரி இருக்காங்க, பெரிய திண்டு மாதிரி. இது இந்த ஹைதராபாத் மின்ட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ரேர் எரர். இந்தியன் 5 rupees ரேர் காயின். 300 ரூபா என்னோட ரேட்டு. காயின் கோட் கண்டிஷனாக இருக்கும். 1 ரூபா 2001 ஹைதராபாத் ஸ்கேர் காயின் 50 ரூபா. இதோட சேர்ந்து இருந்துச்சு, அதை சேர்த்து போட்டிருக்கேன். இது ஓமனில் உள்ள ஒரு 5 ரூபா காயின். 5 ரூபா. 50 years ஆஃப் யூஎன் அப்படின்னா யுனைடெட் நேஷன். 50 years ஆஃப் யூஎன், வெரி ரேரு. 1995 உள்ளது. ஓமனில் உள்ள கமாமினிட்டி காயின். இதுதான் ஓமன் நாட்டு சிம்பிள். கீழே சுல்தான் ஆஃப் ஓமன் எழுதியிருக்கும். இந்த எழுதிக்கோங்க, சுல்தான் ஆஃப் ஓமன்.
இதை ஒரு பேரு கியூபப்ஸ் பின் சையத் 50 பைசா. நமக்கு வந்து இது 5 ரூபா நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 50 பைசா 50வது, அதாவது 50வது வருஷத்தை முன்னிட்டு 50வது நாணயம், 50 பைசா நாணயம். நமக்கு வந்து 50வது முன்னிட்டு 5 ரூபா நாணயம். நமக்கு இதேமாதிரி இருக்குது. இதே நேபாள் நாட்டில் இருக்குது. நிறைய நாட்டில் இந்த 50வது ஆண்டு விழாவில் ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதே மெத்தடில் வெளியிட்டிருக்காங்க. 5 வந்து இந்த மாதிரியே இருக்கும். இதேமாதிரி இந்தியாவில் ஒரு நாணயம் இருக்குது. இது ஃபாரின் கமமரேட்டிவ். இதனோட ரேட் வந்து 500 ருபீஸ். வெரி வெரி ரேர் காயின். பிரிட்டிஷ் இந்தியா அரை பைசா 1940 150 ரூபா. ஒரு ரூபாயில் வந்து 128 பங்கில் இது ஒரு பங்கு. 1/2 பைசா இல்லை பீஸ், அரை துட்டு. இதுக்கு பேர் தமிழில் ரேரு பிரிட்டிஷ் இந்தியா காயின். 6ஆம் ஜார்ஜ் மன்னர் இருப்பார். ஒரு ரூபாயில் 128 பங்கில் இது ஒரு பங்கு, அரை துட்டு. 150 ரூபா விலை. 1940 உள்ளது. பிரிட்டிஷ் இந்தியா. ஒரு லெபனான் 250 லேரி பித்தளை நாணயம் ரேர் காயின் 1996 உள்ளது. லெபனான் 200 ரூபா இதனோட வேல்யூ. நேராக எப்படி பார்க்கணும். 25 250 3வது புள்ளி தான் ஒன்று இருக்கு. 2 5 அதான் 25 சொன்னேன். இதுதான் 0. இது இந்த சதுரம் மாதிரி திரும்பி இருக்கா. இது வந்து லெபனான் நட்டு நாணயம். ஒரு ஆஸ்திரேலியா காயின், பெரிய காயின் 50 சென்ட் 1980 உள்ளது. ஒரு 45 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. 150 ரூபா. இதனுடைய சைடு வந்து 12 சைடு, 12 சைடு இந்த பாகமாக பிரிஞ்சிருக்கும். ரேர் காயின், பெரிய நாணயம், திக்னஸ்ஸு பெரிய நாணயம். ஆஸ்திரேலியாவில் உள்ள 50 சென்ட் 1980. இந்த பக்கம் பிரிட்டிஷ் 2ஆம் எலிசபெத் இருப்பாங்க. பெரிய நாணயம் 150 ரூபா. சவுத் கொரியா 1973 உள்ளது. ரேர் காயின் 200 ருபீஸு. இந்த எழுத்துக்கு மொழிக்கு பேர் வந்து ஹேங்குல் ஸ்கிரிப்ட். நம்ம தமிழ் ஸ்கிரிப்டுன்னு சொல்லல, அது மாதிரி. இது ஒரு கமாமரேட்டிவ் காயின். உணவு தானியங்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு கமாமரேட்டிவ் காயின். சவுத் கொரியா. இன்னொன்று இருந்துச்சு, இந்த இருக்குது. ஒன்று நான் உட்காந்து பார்த்து சர்ச் பண்ணி எழுதிக்கிட்டே இருப்பேன். நேஷனல் ஃப்ளவர் ரோஸ் இந்த இருக்கு பாருங்க. ரோஸ், பெரிய ரோஜா பூ இந்த இருக்கு பாருங்க. இது வந்து ரோஸ். இது அந்த நாட்டினுடைய நேஷனல் ஃப்ளவர். கொரியா 1967 ஓல்டு காயின். ஒரு 50 வருஷத்துக்கு ஆகுது, கூட ஆகுது. 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 58 வருஷம். ரோஸ் ஆஃப் ஷாரோன் எழுதிக்க 1 நேஷனல் ஃப்ளவர் 100 ரூபா. ஒரு நினைவு நாணயம் 1967 உள்ளது. நேபாளத்தில் உள்ள ஒரு பழைய நாணயம் 1 ரூபா, பெரிய நாணயம். இப்போ 1 ரூபா வந்து பித்தளையில் சின்ன நாணயம் வந்துச்சு. அதுக்கு முந்தி எஃப்எஸ்எஸில் சின்ன நாணயம் வந்துச்சு. இது அதுக்கு முந்தி உள்ளது. வெரி ரேர் காயின். வலைத்தளத்தில் ரேட் வந்து 800 ரூபா விட்ருக்காங்க. இது 1988 to 1992 1992. இன்னொரு பதிவில் வந்து 1972 இது இருக்குது. 2001 வரைக்கும் இதில் புழக்கத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. இது புழக்கத்தில் வெளியிட்டது. 72ன்னு வலைத்தளத்தில் போட்டிருக்கு. இதை வந்து நான் ஜூம் பண்ணி பார்க்கல. 800 ரூபா விட்டுருக்கு. நான் 200 தான் போட்டிருக்கேன். சரி, போதும் 200 ரூபா அப்படின்னு. வீர் இதில் எழுதியிருக்கும் பாருங்க. அந்த மன்னருடைய பேர் வந்து, இது வந்து வீர் விக்ரம் இந்த விட்டுருக்காங்க. விக்ரம் சிங்கு. இது ஸ்ரீமத் இது என்ன இருக்குது? இது விக்ரம் ரா. இது உள்ள ரா வருது பாருங்க. விக்ரம் வீர் விக்ரம். இதுவும் விக்ரம் தங்கிட்டு தான். விக்ரம் சிங்னு ஒன்று வரும். சிங்க். இது தேவ். இது வந்து இது சகாதேவ். சரி, இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியல. ஒரு முக்கியமான ஒரு நாணயம், ஓரளவுக்கு தெரியும் இந்தி எழுத்து, அது மறந்து உதவிப்போம். இது ஏக் ருபியாங் அப்படின்னு போட்டிருக்கு. ஏக் ருபியா. கீழே வந்து நேபாள்னு எழுதியிருக்கு.
சுற்றி இது ஸ்ரீ 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 ஒவ்வொன்றா எழுதியிருக்கு. எல்லாம் ஹிந்தியில் தான் எழுதியிருக்கு. ஒரு பழைய ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு ரூபா காயின், 200 என்னோடய ரேட்டு. இது வந்து கேர் ஃபார் த கேர்ள் சைல்டு, சார்க் இயர், குட் கண்டிஷனான காயின், 1990 மும்பை மிண்டு, ஸ்கேரு, 300 இதோட ரேட்டு. நம்ம 100 குறைச்சே கொடுக்கலாம், 200 கொடுப்போம், 200. வாமன் ஒரு 40 தான். சிலோன் சார்ஜ் 6th, இதில் வந்து சிலோன் எழுதியிருக்கும், 1 சென்ட்னு எழுதியிருக்கும், 1943 போட்டிருக்கும். இது வந்து ஒரு பால்ம் ட்ரீ அப்படின்னு ஒரு மரம், இது ஸ்ரீலங்கா வெரி ரேர் காயின், 480 என்னோடய ரேட்டு. 1943 உள்ளது, சுதந்திரத்துக்கெல்லாம் முந்தி உள்ளது. இந்த பக்கம் சிலோன்னு போட்டு நல்ல குட் கண்டிஷனு, இந்த பக்கம் சிலோன்னு போட்டிருக்கும், இந்த பக்கம் இந்தியான்னு போட்டிருக்கும். இந்தியா சார்ஜ் 6th கிங் எம்பரர் ஆஃப் இந்தியா இந்த போட்டிருக்கா. நல்ல குட் கண்டிஷனான காயின், அது ஒரு ரேர் காயின் தான். UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அல்லது யுனைடெட் அரப் அமீரகம் இதுக்கு பேர். கமாமிரேட்டிவ் காயின், அங்கே உள்ள பில்டிங்கை மையப்படுத்தி ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. 2015 உள்ளது. ஒரு முக்கியமான ஒரு நாணயம், வெறும் 140 தான் போட்டிருக்கேன். கமாமிரேட்டிவ் காயின் 1 ரியால். சார்ஜ் 5th அரப் பைஸ், இது 1917 உள்ளது, 1917 உள்ளது. அப்போல்லாம் 1940 போட்டிருந்தேன், அது 6ஆம் சார்ஜ், இது 5ஆம் சார்ஜ். சார்ஜ் 5th கிங் எம்பரர், 150 காயின் ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். இன்னும் ஒன்று கிராக் எரர், 2 ரூபாயில் வந்து இந்த பக்கம் ஒரு பெரிய கிராக்கு இந்த இருக்குது, அங்கேருந்து ஒரு பெரிய கோடை ஒரு கிராக்கு, இந்த பக்கம் ஒரு முக்கோண சைஸில் ஒரு கிராக்கு, இப்படி வந்து இப்படி வரும், முக்கோண சைஸில் ஒரு கிராக். இங்கே வந்து லைட்டு கிராக் ஒன்று இருக்குது. 1996 ஹைதராபாத் மிண்டு, 1996 கொல்கட்டா மிண்டு, மும்பை மிண்டு, நொய்டா மிண்டு எல்லாமே ரேர் காயின். யாரிடமாவது இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும், உங்களுக்கு நல்ல விலை போட்டு தருவேன். இது இவ்வளோ கிராக் இருந்துமே இது வெறும் 100 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.